தர்மம். செட்டிநாட்டு வீதியொன்றில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண். வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள். ஒரு கட்டு கீரை என்ன விலை? ஓரணாம்மா. ஓரணாவா? அரையணா தான் தருவேன். அரையணா இல்லம்மா, வராதும்மா. அதெல்லாம் முடியாது, அரையணா தான். பேரம் பேசுகிறாள் அந்த தாய். பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு, மேலே காலனா போட்டு கொடுங்கம்மா என்கின்றாள். கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு, சரிம்மா, உன் விருப்பம் என்று கூறிவிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கும்போது கீழே சரிந்தாள். என்னடி அம்மா, காலை எதுவும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க, இல்லம்மா, போய்தான் கஞ்சி காய்ச்சனும். சரி இரு, இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் திரும்பும்போது ஒரு தட்டில் 6 இட்லிகளையும் அவற்றுக்கு தேவையான சட்னியையும் வைத்து கொண்டு வந்து கீரைக்காரியிடம் கொடுத்தாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன், ஏமா, அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க? ஒரு இட்லி அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2.5 வருதுமா என்று கேட்க, அதற்கு அந்த தாய், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று நெத்தியடியாக கூறினாள். நெஞ்சை தொட்ட அந்த பதிவில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரமணியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.